ரைட். இந்த வீடியோவில் நாம கொஸ்டின் நம்பர் 21 இருந்து பார்ப்போம். ஒடுங்கிய குழாய் ஒன்றினூடாக பிசிக்கு திரவம் ஒன்றின் பாய்ச்சல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. குழாயின் அச்சு வழியே பாய்ச்சற்கதி உயர்வானது. இது சரி என்ன என்னண்டா உங்களுக்கு பிசுக்குமை பற்றின இது தெரியும் என்னண்டா ஒரு குழாயில பாயும் போது பிசுக்கு விஷயம்டா என்ன உண்மையிலேயே உராய்விரிப்பார். அதாவது இந்த திரவத்துக்கும் திண்மத்துக்கும் இடையிலான உராய்வு அதி உயர்வாக இருப்பார். திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன திரவ மூலக்கூறுக்கும் திரவ மூலக்கூறு இடையில என்ன உராய்வு இருப்பார். அவரு திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இருக்கிறத விட என்ன குறைய இருப்பார். இந்த குழாய்களுக்கு கிட்ட இருக்கிற திரவம் பாத்தீங்கன்னா அண்ணளவாக என்ன ஓய்வில் இருக்கிற மாதிரி இருப்பார். என்ன பூச்சிய வேகத்தோட இருப்பார். ரைட். அது என்ன அவர் உராய்வு மிக குறைய இருப்பார். அப்ப இவர வேகம் மையத்தை நோக்கி நோக்கி வர அச்சு வழியே என்ன அதி உயர்வாக இருப்பார் வேகம். இங்க பூச்சியம் அறிப்பார். அது ரெண்டுக்கு இடையில என்ன இந்த ரெண்டு வேகத்துக்கு இடையில மாறுபடுவார். ரைட். இவர வேகத்தை நீங்க கீறினீங்கன்னா ரைட். அப்ப என்ன செய்வார், இந்த வேகம் படிப்படியா அதிகரிச்சு அச்சு வழியே உயர்வா இருந்த என்ன குழாய்கிட்ட அண்ணளவாக பூச்சியமாக இருப்பார். இது என்ன இது ஒரு கொள்கை தான். சரியா? கட்டாயம் குழாய்கிட்ட பூச்சியமாக இருக்குமா என்றா அது செல்லையில் அது என்ன அதுல உராய்வை பொறுத்து மாறும். ஆனா என்ன இது நாம பாவிக்கிற ஒரு அசம்சன் இதுல. ரைட். இந்த அசம்சனை வச்சுதான் என்ன நிறைய பைப் ஃப்ளோன்னு சொல்லுவோம். என்ன இந்த குழாய் வழியான பாய்ச்சல். உதாரணமா என்ன இதுல உங்களுக்கு ஆரம்பம் தான் இருக்குது நேலவில். இப்ப ஃபேக்கல்டி அப்படி போனாக்கள் என்ன கூடுதலா இதை மேலதிகமா படிப்பீங்க. ரைட். இதை உதாரணமா வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன இதையெல்லாம் கன்சிடர் பண்ணித்தான் என்ன அதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்ன பாய்ச்சல் விதத்துல நீரை செலுத்தணும் எல்லாமே என்ன இதையெல்லாம் கன்சிடர் பண்ணித்தான் அங்க என்ன ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பாங்க. எல்லாமே கல்குலேஷனா தான் இருக்கும். சரியா? சும்மா எதுவுமே ஒரு என்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சும்மா செய்யறதில்ல. ரைட். ஓகே. அப்ப இங்க நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த குழாய்க்கு கிட்ட இருக்கிற திரவம் அண்ணளவா பூச்சிய வேகத்தையும் என்ன குழாயின் அச்சு வழியே வேகம் அதிகரிச்சு என்ன குழாயின் அச்சு வழியே தான் என்ன அதி உயர் வேகத்தை கொண்டிருப்பார். ஏன்னா இந்த திரவத்துக்கு என்ன எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு இல்லைன்னு. ரைட். ஓகே. அதனால என்ன வேகமாக அசைஞ்சிட்டு இருப்பார். டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் என்ன மற்ற திரவங்களோட குறைய இருக்கிறதால. ரைட். அப்ப ஏ கட்டாயம் சரி. அப்ப இவரு இந்த ஆன்சர் வராதுன்னு. ரைட். ஓகே. இனி பி போவோம். என்ன திரவத்தின் பாய்ச்சல் வீதம் குழாயின் உட்குறுக்கீட்டு பரப்பளவுக்கு விகித சமம் என்று சொல்றாரு. ரைட். ஓகே. ஒடுங்கிய குழாய் முக்கியமானது என்ன ஒடுங்கிய குழாய் ஒன்றினூடாக பிசுக்குது. அப்ப இங்க சொல்றாரு ஒடுங்கிய குழாய்க்குள்ளால பாயிறது. ஒடுங்கிய குழாய்ன்னு சொன்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வரணும், உங்களோட என்ன புவசேயின் சமன்பாடு. ரைட். அப்ப என்ன அவர் உங்களுக்கு தெரியும் என்ன 5/8 ரைட் ஏ 4 அடுக்கு என்ன அமுக்க வித்தியாசத்துக்குள்ள என்ன நீட்டா எல். இதான் உங்களோட சமன்பாடு. என்ன இதுல குறுக்குவெட்டு பரப்புக்கு விகித சமன்ன்னு சொல்றாரு. உண்மையிலே குறுக்குவெட்டு பரப்புக்கு விகித சமன் இல்லை. குறுக்குவெட்டு பரப்புங்கிறது பையே வர்க்கம். அவருக்கு விகித சமன் இல்லை. ஏ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்காரு, ஏ வர்க்கம் இருக்காருன்னு. அப்ப இங்க ஏ 6 அடுக்கு தான் ஒரு விகித சமனா வருவார். ரைட். அதனால குறுக்குவெட்டு பரப்பு அப்ப ஏ வர்க்கத்துக்கு விகித சமன் என்று சொல்றாரு என்ன அது போல. ரைட். சரியா? பாய்ச்சல் அப்ப பி புல என்ன பி புலேண்டா இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். அப்ப சிய வாசிக்கத்தான் வேணும் என்ன. ரைட். பாய்ச்சல் வீதம் திரவத்தின் வெப்பநிலையிலே தங்கி இருப்பதில்லை. இது புல என்ன ஏன் திரவத்திர வெப்பநிலையில யாரு தங்கியிருப்பார், இந்த பிசுக்கு குணகம் என்ன நீட்டா. சரியா? இவர் வெப்பநிலையில தங்கியிருப்பார். வெப்பநிலையை கூட்ட கூட்ட என்ன செய்வார், அவரு பாகுத்தன்மை என்ன குறைவார். இப்ப பாகுத்தன்மைனா நீங்க எப்படி என்றா என்ன பாகன் இல்ல பாகு மாதிரி இருக்கிறது. தேன் மாதிரி இருக்கிறது தண்ணி மாதிரி இருக்கிறது எடுங்க. என்ன தண்ணி மாதிரி இருக்கிறது லேசா பாய்ந்து ஓடுவார். ரைட். இப்ப தேன் மாதிரி இருக்கிறார் பாய்ஞ்சு ஓட மாட்டார். இப்ப வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யும், மூலக்கூறுகள் அசைகிறதால என்ன செய்வாரு, அவரு பாஞ்சோட பார்ப்பாரு.
சரியா? இப்ப நீர் எடுத்தீங்களா 0.5 செல்சியஸ் கிட்ட அவர் அசைய மாட்டாரு, திண்மம் ஆயிடுவார். இப்ப வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா ஒரு பாஞ்சு ஒரு தன்மை இது செய்யும் என்ன. இப்ப வெப்பநிலையோட பாகுநிலைங்கிறது மாறும் ஒரு திரவத்துக்கு. அப்ப சியும் புலைங்கிறதால என்ன முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்தது என்ன? எளிய இசையியக்கத்தை ஆற்றும் துணிக்கு ஒன்றின் இயக்கப்பாட்டு சக்தி K, அழுத்த சக்தி V, மொத்த இயக்க சக்தி T ஆகியன இடப்பெயர்ச்சி D உடன் கொண்டுள்ள மாறலை பின்வரும் சக்தி இடப்பெயர்ச்சி வரைவுகளில் எது மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது? எளிமை இசையியக்கத்துல உங்களுக்கு தெரியும், அதுல ஒரு ஆள் இருப்பார் என்ன, அலைவு மையம் என்று ஒரு ஆள் இருப்பார். அந்த அலைவு மையத்துல இருந்துதான் என்ன இந்த பொருள் இப்படி போய் என்ன செய்வார், இப்படியே போய் இந்த பொருள் என்ன அப்படியே திரும்பி அதே இதுக்கு வந்து திருப்பி அங்கால போய் ரைட் இப்படி திருப்பி போன இந்த திசையில அசைய துவங்கினாரண்டா அதே திசையில திருப்பி வருவார் என்ன. இந்த வார இப்படியே போய் இப்படி போய் இப்படி வாரத்தான் என்ன ஒரு அலை வந்து சொல்லுவோம். இப்ப சிலாக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்ன, இப்படி அதே இடத்த வாரத ஒரு அலை வண்டி யோசிச்சுப்பாங்க. அதாவது இந்த திசையில போனாரு, திருப்பி வாரவரு போன திசையில வாராருல என்ன, எதிர் திசையில கடக்காரு. அப்ப இதை அலைவண்டி செல்ல மாட்டோம். ஆரம்பிச்ச அதே நிலையை திருப்பி வாரது ஒரு அலைவண்டி சொல்லுவோம். அப்ப எளிமை இசையக்கத்துல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும், இங்க அலைவு மையத்திலிருந்து தான் நாம இடப்பெயர்ச்சி அளக்க ஆரம்பிப்போம். இந்த இடப்பெயர்ச்சி கூட கூட உங்களுக்கு தெரியும் எளிய இசையக்கத்துல ஆறுமுடுகள் மையத்தை நோக்கி எப்பவுமே இருப்பார். இந்த ஆறுமுடுகள் என்ன செய்வார், இந்த இடப்பெயர்ச்சி கூட தூர போனாரண்டா அவர் இழுப்பார், என்ன இழுக்கிறது கூட இருக்கு. அப்ப அவர் என்ன செய்வார், கூட இழுப்பார். அப்ப கூட இழுக்க என்ன செய்வார், இடப்பெயர்ச்சி கூட 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 இந்த விசை கூடும். ரைட், அதோட இடப்பெயர்ச்சியும் கூடுது. ஆகவே என்ன செய்யப்பட்ட வேலை, அந்த விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை கூடும். இந்த விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தான் என்ன உங்களோட அழுத்த சக்தி. ஏன் அழுத்த சக்தின்னு சொல்றேன், இப்ப பூமியில் எடுத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யறீங்க. அதே கேஸ் தான் நீங்க என்ன மைய நோக்கி இருக்கிற விசைக்கு எதிராக வேலை செய்யறீங்க. இதையெல்லாம் நாம என்ன அழுத்த சக்தின்னு சொல்லுவோம். ஒரு விசைக்கு எதிராக அந்த பொருளை அசைக்கக்குள்ள. ரைட். அப்ப இந்த அழுத்த சக்தி அதி உயர்வு அரிப்பாருங்க இங்க. இனி இயக்க சக்தி உயர்வு அரிப்பாருங்க உங்களுக்கு தெரியும், அலைவு மையத்துல வேகம் உயர்வாக இருக்கும். வேகம் இங்க உயர்வு, இங்க வேகம் 0 என்ன, அந்த புள்ளிகள்ல வேகம் 0, நடுவுல வேகம் உயர்வு அரிப்பார். ஆர்முடுகள் எடுத்தீங்கன்னா இங்க நடுவுல 0, அந்தத்துல உயர்வாக இருப்பார். இது ஒரு ஸ்பெஷல் இயக்கம் என்ன எளிமை. ரைட். அப்ப அதனால வேகம் என்ன சமநிலை தானத்துவம். ரைட். 0 இந்த உயர்வு அரிப்பார். அங்கதான் என்ன இயக்க சக்தி வராரு. அப்ப இடப்பெயர்ச்சி எப்பவுமே அளப்போம் எளிமை இயக்கத்துல என்ன சமநிலை தானத்துல இருந்துதான் இடப்பெயர்ச்சி அளப்போம். முக்கியமா இடப்பெயர்ச்சி எப்பவுமே சமநிலை தானத்துல இருந்து அளப்போம். இனி நீங்க நேரம் என்ன செய்யலாம், ஒன்று சமநிலை தானத்துல ஆரம்பிக்க கெடுக்கலாம், இங்க இருக்க கெடுக்கலாம், நேரம் எங்கேயும் அளக்கலாம், நேரத்தை அளக்கிற இடம். ஆனா எளிமை இயக்கத்துல இடப்பெயர்ச்சி அளப்பம் என்ன சமநிலை தானத்துல மட்டும். என்ன காரணம் என்றா இந்த சமநிலை தானம் இருந்த புள்ளி ஆறுமுடுகள் 0. அவர் ஒரு சடத்துவ மாற்றேட்டு சட்டம். சடத்துவ மாற்றேட்டு சட்டம் நாம படிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு நிறைய வீடியோல முந்தின வீடியோல கதைச்சிருப்பேன். ரைட். சடத்துவ மாற்றேட்டு சட்டம் என்னன்னு அந்த இயக்கத்தை அளக்குற என்ன புள்ளி, எந்த புள்ளியில இருந்து அந்த இயக்கத்தை அளக்கமோ, இன்னொரு வேர்ட்ல சொன்ன போனா என்ன அதாவது ஆள்கூற்று தளம். அந்த இயக்கத்தை அளக்குற ஆள்கூற்று தளம் உற்பத்தி, ஆள்கூற்று தளத்துல உற்பத்தி என்ன, அந்த உற்பத்தியாக நாம கருதுற புள்ளி என்ன அறிக்கணும், நிலையான புள்ளி அறிக்கணும், இல்லாட்டி மாறா வேகத்துல இயங்குற புள்ளி அறிக்கணும். குறிப்பா சொல்ல போனா ஆறுமுடுகள் 0. இந்த மாற்றேட்டு சட்டத்துல மட்டும்தான் உங்களுடைய எப்சமன் எம்ஏ நீங்க பாவிக்கலாம். இது நியூட்டன் சொன்ன விஷயம் என்ன, சரியா? நியூட்டன் விதியை சொல்லக்க அவர் இந்த ரூல்ஸை சொல்லிட்டா சொன்னார். ரைட். ஓகே. இதை நீ டீட்டெயிலா கதைக்கலாம். இது தியரி கிளாஸ் இல்லை, நான் தியரி கிளாஸ்கள்ல கதைச்சிருக்கிறேன் என்ன, அது சம்பந்தமான வீடியோக்களை தேடி எடுத்துங்க. ரைட். ஓகே. அப்ப இங்க என்ன
இதுல இருந்துதான் இடப்பெயர்ச்சி எப்பவுமே அளக்க ஆரம்பிக்கணும், மறந்துடாங்க. ரைட். இப்ப வேகம் அதிஉயர்வு அரிப்பார் என்ன, இந்த புள்ளியில இருப்பாரு. ஆகவே இயக்க சக்தி கூட இருப்பாரு இங்க. அப்ப கே உயர்வு அரிக்கும் இங்க, அழுத்த சக்தி 0 அரிப்பார் இங்க. ரைட், சரியா? ரைட். அப்ப அழுத்த சக்தி பி, மொத்த சக்தி டி. மொத்த சக்திங்கிறது மாறாது என்ன, ரைட்? டி மாறாம இருக்கும். ரைட். இயக்க சக்தி அழுத்த சக்தியை கூட்டினா மொத்த சக்தி வருவார். மொத்த சக்தி மாறாம இருக்கணும். அடுத்தது மொத்த சக்தியை விட என்ன, இவங்க ரெண்டு பேரும் குறைய இருக்கணும், இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் மொத்த சக்திக்கு சமனாவார். அதாவது இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் கூட்டினா உங்களோட மொத்த சக்தி வருவார். ரைட். இயக்க சக்தி அதிகரிக்கிற டைம்ல அழுத்த சக்தி குறைவாரு. இயக்க சக்தி அதிஉயர்வு அறிக்க சாரி இயக்க சக்தி அதிஉயர்வு அறிக்க அழுத்த சக்தி 0 ஆயிடுவார் என்ன. அதே டைம்ல மொத்த சக்திக்கு சமனாவார். அடுத்தது இயக்க சக்தி சமநிலைத்தானத்துல உயர்வு அரிப்பார் என்ன. சமநிலைத்தானத்துல உயர்வு அரிக்கிற இயக்க சக்தி காட்டப்பட்டிருக்கிறது என்ன, இவர்ல இவர்ல இவர் வர மாட்டார். என்ன சமநிலை இயக்க சக்தி சமநிலைத்தானத்துல 0 ஹட்டிக்காங்க, இங்கேயும் 0 ஹட்டிக்காங்க. ரைட். அடுத்தது சக்தி என்ன செய்ய மாட்டார், நேர்கோடுல மாற மாட்டார். என்ன காரணம், இயக்க சக்திங்கிறதும் அழுத்த சக்திங்கிறதும் என்ன உங்களுக்கு தெரியும், half kx². ரைட், சரியா? இவர் கே வில், இந்த கே என்ன வில் மாறிலி x²ல தங்கியிருப்பார் என்ன உங்களோட அழுத்த சக்தியும். அதே மாதிரி இயக்க சக்தியும் அப்படித்தான் என்ன. ஏன், half mv வர்க்கம். v என்ன, வெற வேகம். ரைட். வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி இருக்கார். ரைட். எளிமையை இயக்கத்திட வேகம் உங்களுக்கு தெரியும் என்ன, ஆர் ஒமேகா இன்டு ரைட் ஆர் வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் என்று வருவார். ரைட். ஆறுங்கிறது மொத்த வீச்சம் என்ன. ரைட். அப்ப இவர வர்க்கம் இங்க இடப்பெயர்ச்சியில வர்க்கம் வருவார். ரைட். அதனால நேர்கோடா மாற மாட்டார், இவர் வராது. இவங்க ரெண்டு பேர்ல ஒன்றுதான் ஆன்சர். இனி மொத்த சக்தியை விட இயக்க சக்தி அழுத்த சக்தியை கூட இல்லாத, அப்ப ரெண்டாவது ஆன்சர் சிம்பிளா வருவார். சரியா? ரைட். இது உங்களுக்கு விளங்குறதுக்காக நிறைய கேட்ச் என்ன பார்த்தோன்னே சிம்பிளா விட எடுப்பீங்க. ரைட். ஓகே. அடுத்தது இப்ப 23ஆம் கேள்வி போவோம். என்ன, கண்ணாடி யூக்குழாய் ஒன்றின் ஒரு புயம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மைத்திலி குழாயாகவும் மற்றைய புயம் அகண்ட குழாயாகவும் செய்யப்பட்டுள்ளன. யூக்குழாயினுள்ளே நீர் ஊற்றப்படும் போது மைத்திலி குழாயுள்ளேயும் அகன்ற குழாயுள்ளேயும் நீர் நிரல்களின் நாப்பு உயரங்கள் ஓ டேஸ் மட்டத்திலிருந்து HHN கேபிட்டல் H-உடன் என்ன ஸ்மால் H-இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ரைட். ஓகே. இங்க முதலாவது விஷயம் உங்களோட மெக்கானிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா, ரைட், H-ஓட சேர்ந்து H 0 அறிக்க இவரும் 0 அறிப்பார் என்ன. ரெண்டாவது விடைன்னு சொல்லுவீங்க. ரைட். இதெல்லாம் வராது என்ன, H அதிகரிக்க கட்டாயம் இவர் அதிகரிக்க ஒரு அதிகம். ஏண்டா திரவம் என்ன ஒரே மட்டத்துல அமுக்கம் சமன் என்று உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது ரோ மாறாது, அமுக்கம் HρG. ரோ மாறாது, ரோ மாறாது, ஜி மாறாது. அப்ப H மட்டும்தான் இங்க மாறப்போகுது. அப்ப என்ன செய்யணும், கட்டாயம் நேர்கோட அதிகரிக்கணும். அப்ப இவர் வர மாட்டார். ரைட். இனி இவங்க 3 பேர்ல ஒன்று ஆன்சர். இனி மெக்கானிக்ஸை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா என்ன, ரெண்டாவது சிம்பிளா என்ன செய்வீங்க, உங்களோட ரெண்டாவது ஆன்சர் சொல்லிட்டு போயிடுங்க. ரைட். ஆனா இங்க சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்னண்டா, நாம உங்களோட மேற்பரப்பு இழுவையை நீங்க மறந்துடக்கூடாது. மேற்பரப்பு இழுவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் இங்கேயும் திரவ பிறையுரு உருவாகுவார். ரைட். இங்கேயும் பிறையுரு உருவாகுவார். இங்க இருக்கிற அமுக்கம் ஒன்று இருப்பார். இது வளிமண்டல அமுக்கம் அரிப்பும், இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் அரிக்கும். இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்ன, இந்த அமுக்கத்தை விட உங்களுக்கு தெரியும் பிறையுருக்கு இங்க இருக்கிற அமுக்கம் கூட இருப்பார். இவர் P1, இங்கால இருக்கிற அமுக்கம் இந்த இருக்கிற அமுக்கம் P2 வண்டா. P2 உங்களுக்கு தெரியும் என்ன, P1ல இருந்து 2T R. ஆறுங்கிறது என்ன, பிறையுருட ஆரையாக வருவாருங்க.
பிறையுருட ஆரைங்கிறது உங்களுக்கு தெரியும். குழாயிட ஆரைய கொஸ்டீட்டாவில் பிரிக்கிறது. டீட்டாங்கிறது தொடுகை கோணம். இங்க டீட்டா நீருக்கு டீட்டா உங்களுக்கு தெரியும் 0. ரைட், நீருக்கு தொடுகை கோணம் 0. அந்நலமாக நாம என்ன செய்வோம்? அப்ப ஆர் வந்து கேபிட்டல் ஆர் என்று வருவார். அதாவது குமிழ்ற ஆரை குழாயிட ஆரையாக வரும் நீருக்கு மட்டும். ரைட், இங்கே இந்த கேஸ்ல குழாய் பிறையுருக்கு வெளியில் இருக்கிற அமுக்கம் 2 சந்தர்ப்பத்திலையும் ஒரே அமுக்கம். அப்ப இங்க இருக்கிறாள் என்ன வைப்பாரு? பைசய 2t இந்த சின்ன வர்ற ஆர், ஸ்மால் ஆர் என்று போடுறேன்னு, இந்த சின்ன குழாயிட ஆர். இங்க என்ன வருவார்? இங்க இருக்கிற அமுக்கம் பைசய 2t பெரிய ஆள்ற ஆர். சரியா? அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் உங்களுக்கு தெரியணும். பெரிய ஆரண்டா இவர் என்ன செய்வீங்க? இவர் சின்ன ஆளா இருப்பாரு. என்ற பிரிச்சு வாரவர் சின்ன ஆளா இருப்பாரு. சின்னது கழிபட்டு வார அமுக்கம் கூட இருக்கும். அதாவது இவரை நான் இன்னைக்கு இருக்கிறது P1 எடுக்க, PH எடுக்க. இந்த PH வந்து கூட இருப்பாரு P ஸ்மால் h விட. சரியா? ஆரம்பத்துல. அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? அப்போ ஆரம்பத்துல இந்த H ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டார்ட் பண்ற டைம்ல இங்க இருக்கிற அமுக்கம் இங்க இருக்கிற அமுக்கத்தை விட பெருசா இருப்பார். இந்த பிறை உருவம் மட்டும் கருதினீங்க. ஆனா ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமன், அது மாறாது. சரியா? இது வந்து அமுக்கத்துல தத்துவம் என்ன, இது மாறாது. நாம பிறை உருவம் மட்டும்தான் காய்ச்சிருக்கோம். அப்ப இந்த அமுக்கத்துக்கு இவர் சமப்படுத்தணும் என்ன, எச் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஆரம்பத்துல இருக்கணும். இருந்தா தான் என்ன, இந்த கிடைமட்டம் இந்த அமுக்கம் சமன் ஒரே கிளவ மட்டத்திலேங்கிறது வரும். ஏண்டா இங்க இருக்கிற அமுக்கம் குறைய, இங்க இருக்கிற அமுக்கம் கூட. அப்ப இந்த அமுக்கத்தை சமப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு எச் வேணும். என்ன, எச் இருந்தா தான் இந்த அமுக்கத்தை சமப்படுத்தலாம். ஏனெண்டா பிஹெச் வந்து பெருசி பி ஸ்மால் எச்சை விட. அப்ப இவரை சமப்படுத்துறேன்னா இவரோட ஒரு பெருமானத்தை சேர்க்கணும். என்ன, அப்போ ஒரு சின்ன ஒரு எச் ரோஜி சேர்த்திருப்பார். அப்ப ஆரம்பத்தில ஒரு குறித்த பெருமானத்துல இருப்பார். எச் ஸ்மால் எச் எங்க இருக்க, கேபிட்டல் எச் இங்க இருக்க. அதுக்கங்கால நாம ஊத்தக்க என்ன, எச் அந்த பெருமானத்துல இருந்து அதிகரிப்பார், எச் இங்கே 0 இருந்து அதிகரிப்பார். ரைட், சிம்பிளா முதலாவது ஆன்சர் வரும் உங்களுக்கு. ரைட், ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் எனக்கு என்ன கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ரைட், ஓகே. இல்லாட்டி என்ன உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க. ரைட், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்தது, சீராக மின்னேற்றப்பட்ட பெரிய உலோக தகடு ஒன்று பூஜ்ஜிய அழுத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் பூஜ்ஜிய அழுத்தத்தில் வச்சிக்கிறான், வைத்திருக்கப்படுகின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு -1 வோல்டேஜ் சம அழுத்த மேற்பரப்பு ஒன்று 1 சென்டிமீட்டர் தூரத்தில் அவதானிக்கப்படுகிறது. இதுல இருந்து என்ன, ஒரு சம அழுத்த மேற்பரப்புன்னா இந்த மேற்பரப்பு ஃபுல்லா ஒரே அழுத்தமாக இருப்பார். உலோகத்தகட்டுக்கு மேலே 2 சென்டிமீட்டர் தூரத்தில் மேற்பரப்பின் அழுத்தம் என்ன என்று கேட்காரனே. ரைட், ஓகே. இது உங்களுக்கு தெரியும். எப்படி நாம் எடுப்போம்? இது பெசிலாக்கள் இப்படி யோசிச்சுட்டு போறானே, புள்ளி ஏற்ற மாதிரி யோசிச்சுட்டு போறான். புள்ளி ஏற்றத்தில அழுத்தம் வந்து என்ன, அழுத்தம் விகித சமன் என்ன, 1/4πε0 Q R என்று வச்சு செய்வாங்க. இது புள்ளி ஏற்றத்துக்கு. சரியா? இதோட இதை கன்ஃபியூஸ் ஆக்கிடக்கூடாது. இங்க நாம பாக்குறது என்ன, உங்களோட அழுத்தம்ங்கிறது என்ன, இந்த இது என்ன, இ வந்து B/D உண்மையிலே மைனஸ் வருவார். நாம பருமனை கதைக்கிறதால என்ன, ரைட், மைனஸை வச்சுக்கொள்வோமே. ரைட், மைனஸ் உண்மையிலே பருமனத்தை கதைக்கிறதால என்ன, மைனஸை விட்டு போட்டு கதைக்கலாம். இங்க என்ன சொல்லுங்க? அப்போ நாம காண போறோம் இப்ப பி தான். பி என்ன வருவார்? E/D. இனி உங்களுக்கு தெரியும் சமாந்தர தட்டு இல்ல. ரைட், நாம இதுல முந்தின ஒரு கேள்வி ஒன்று பார்த்தோம். என்ன, இதுக்கு முந்தின வீடியோல என்ன வருவார்? சிக்மாவுக்கு எப்சிலோன். 2 பக்கமும் ஏற்றம் இருந்தா, ஒரு பக்கம் ஏற்றம் இருந்தா என்ன, இவர் 2 வருவார். ரைட், 2 பக்கமும் ஏற்றம் இருந்தா, ஒரு பக்கம் ஏற்றம் இருந்தா வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன, ரைட்.
ஓகே, ஒரு பக்கம் தான் காட்டியிருக்காங்க. அப்ப சிக்மா ஆங்கிள் 2 எப்சிலோன் எடுக்கணும். இவரு இந்த தட்டுல இருந்தான தூரத்துல தங்கியிருக்க மாட்டார். அப்ப இ வந்து இங்க மாறல. சிம்பிள். இனி வி விகித சமன் டி என்று வருவார். அப்ப 1 சென்டிமீட்டர் தூரத்துல -1 வோல்டேஜ்டா தூரம் டபுள் ஆனா அழுத்தமும் டபுள் ஆவார். சிம்பிள், ரைட்? -2 வோல்ட் வருவார், ரைட்? ஓகே, அடுத்து 25வது. சமாந்தர தட்டங்களை கொண்ட மாறும் கொள்ளளவி ஒன்றின் குறுக்குவெட்டு தோற்றம் உருவில் காட்டப்படுகிறது. அடுத்துள்ள தட்டுக்களுக்கிடையே இடைவெளி 0.5 சென்டிமீட்டர். வேற என்ன? 0.5 எல்லாரும், ரைட்? ஒரே தட்டு ஆக இருக்கும். அதே வேளை அடுத்துள்ள தட்டுக்களின் மேற்படிவின் பலித பரப்பளவு 5 மீட்டர் வர்க்கம். இவர் இதுல பலித மேற்பரப்பு இவங்க 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற மேற்பரப்பை தாராங்க, ரைட்? ஓகே, 5 சென்டிமீட்டர் வர்க்கம். எப்சிலன் நோட் தந்திருக்காரு. எனில் இத்தானத்தில் மாறும் கொள்ளளவின் கொள்ளளவு. இப்ப என்ன நடக்குது? இங்க நீங்க இப்படி கொள்ளளவையே இணைச்சிக்கிறீங்க, ரைட்? ஓகே, இப்ப என்ன செய்யறீங்க? நீங்க இப்படி நீங்க மின் ஏற்றத்தை வழங்கினீங்கன்னா இந்த ஏற்றம் என்ன? இங்க 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 எல்லாம் பிரிவார் என்ன? அப்ப எத்தனை கொள்ளளவு உருவாகுது? கொள்ளளவு உங்களுக்கு தெரியும் என்ன? இப்ப இவர்ல பிளஸ் என்ன உங்களுக்கு தெரியும். இவரெல்லாம் பிளஸ் அரிப்பார், இவர் பிளஸ், இவர் பிளஸ், இவர் பிளஸ், இவரும் பிளஸ் அரிப்பார். அதுக்கு சமனான ஏற்றம் மைனஸ் இங்க தூண்டப்படும். ரைட்? அப்ப பிளஸ் மைனஸுக்கு இடையில ஒரு கொள்ளளவா உருவாகும், மின்புலம் உருவாகிறதால, ரைட்? அப்ப இவர் ஒரு 2 அரிப்பார், இவர் ஒரு சி அரிப்பார் என்ன? இவர் ஒரு சி 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 சி. எத்தனை? 1 2 3 4 5 6 பேர் இருப்பார் என்ன? ரைட். இனி 6 பேரு இங்க வார ஏற்றம் 6க்கு பிரிகிறார். பிரிஞ்சாரண்டா அவர் என்ன? சமாந்தரம். சமாந்தரமாக கொள்ளளவில் இருக்கும்போது சமான கொள்ளளவு உங்களுக்கு தெரியும் என்ன? சிம்பிளா எல்லாத்தையும் கூட்டுவீங்க, 6C என்று வருவார். இனி ஒரு சி வந்து என்ன? தட்டு கொள்ளளவை விட என்ன? ஏ எப்சிலோனுக்கு டி, ரைட்? அப்ப இங்க ஏ வந்து தந்திருக்கார் என்ன? 5 5 தர 10⁻4 வருவார், சென்டிமீட்டர் வர்க்கம். எப்சிலோன் 9 தர 10⁻12. கீழே டி வந்து என்ன நினைக்காரு என்ன? 0.5 தர 10⁻2, ரைட்? அப்ப வேற என்ன? 10⁻3 எழுதலாம், 5 தர, ரைட்? அப்ப இங்க வந்து 10⁻1 மிஞ்சுவார், இந்த 5 கேன்சல் ஆயிடுவார். என்ன வருவார் இங்க? 10⁻1 இங்க மெஞ்சுருவார், ரைட்? அப்ப 9 தர 10⁻13 வருவார், ரைட்? அவர் 6 பிரிக்கினா, ரைட்? 9 6 54 என்ன? அப்ப 54 தர 10⁻13. அப்ப 5.4 தர 10⁻12 பிகோஃபரட் வருவார், ரைட்? ஓகே, அப்ப 5வது ஆன்சர். சரியா? சுருக்கல் லேசா தான் தருவாங்க என்ன, ரைட்? ஓகே, நீங்க இவ்வளவு எழுதித்தான் செய்யணும் இல்லைன்னா இவர் 6C மனசுல வச்சுப்பீங்க. இங்க வெட்டினோடனே என்ன? 5 வெட்டினோட 9 9 6 54 50. நீங்க அதை பிகோஃபரட் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. சரியா? எக்ஸாம்ல செய்யக்குள்ள 5 வெட்டுப்படும் 9 இருக்கிற 9 6 54 54 வார ஆன்சர் அடிச்சுட்டீங்கன்னா சரி. அது பிகோஃபரட்டா 10 அதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை, ரைட்? ஏன்னா இது எம்சிக்கு. எஸ்ஏண்டா தான் அதெல்லாம் பார்த்து நம்ம விட கொடுப்போம். இது உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் எழுதி காட்டுறேன். எக்ஸாம்ல செய்ய 9 இருக்கிற 6 இருக்காரு பெருக்கினா 54 வார மாதிரி ஆன்சர். தசம் வந்து அதெல்லாம் வரும் என்ன? 54 2 54 5.4 2 விட இருந்தா தான் நாம இதை செக் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லையா அடிச்சு போட்டு போக வேண்டியதான், ரைட்? ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 26. சுற்றில் காட்டப்பட்டுள்ள கூறுகள் எல்லாம் இலட்சியமானவையாக இருக்கும் அதே வேளை புள்ளி எக்ஸ் ஆனது நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இவரு எக்ஸ் நிலத்துடன் இணைக்கப்பட்டீங்கன்னா இவர் 0 என்ன, ரைட்? மைய பூச்சிய வோல்ட்மானி பியின் சுயாதீன முனையை முறையே ஏ, பி ஆகியவற்றுடன் தொடுத்து ஏயிலும் பியிலும் ஓட்டளவுகளை அளந்தால் வாசிப்புகள் கேட்காங்க. அப்ப இங்கேயும் ஓட்டளவு அளந்தா அவர வாசிப்பு தான் உங்களோட கேள்வி, ரைட்? ஓகே, முதலாவது ஏயில அளப்போம், ரைட்? ஏயில அளந்தாரண்டா ஒன்றில் என்ன? முதலாவது இவர்ல இங்க இருக்கிற வோல்டேஜை கண்டா சரி, விஷயம் முடிஞ்ச. அப்ப மொத்தம் இவரு இலட்சியம் என்று சந்திக்கிறார். அப்ப இவருக்குள்ளான மின்னோட்டம் வராது. அப்ப மின்னோட்டம் இப்படித்தான் ஓடுறாரு. ஓகே, அப்ப மொத்தம் 10 வோல்டேஜ். மொத்த தடை என்ன? 10 20 20 40 100 என்ன, ரைட்? அப்ப இதுக்குள்ளால
வார மின்னோட்டத்தை நாம சிம்பிளா காணலாம். என்ன வருவாரு? 10/100, ரைட்? அப்ப 0.1 ஆம்பியர். அப்ப 0.1 ஆம்பியர்ண்டா இங்க இருக்கிற பிஏ நான் காண போறேன், ரைட்? அப்ப இந்த திசையில ஓடுறாரு, ரைட்? அப்ப பிஏ மைனஸ் இங்க இருக்கிற அழுத்தம் 0. அவர் என்ன, இவ 2 பேருக்கு இடையில இருக்கிற அழுத்தம், ரைட்? என்ன வருவார்? I தர R, ரைட்? அப்ப என்ன 5 வோல்டேஜ் வருவார், சிம்பிளா, ரைட்? சரியா? நான் என்ன செய்யறேன், இந்த 2 புள்ளிக்கு இடையில அழுத்தம் மின்னோடுற திசையில கருதணும் வேண்டாம். மின் எப்பவுமே அழுத்தம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓடும். அப்ப இந்த அழுத்தத்தை விட வேறு குறையடிப்பாரு. அப்ப VA மைனஸ் 0 எழுதுறேன். தர R. ஐ நான் தசம் 1 கால்குலேட் பண்ணிட்டேன். R வந்து 50, ரைட்? அப்ப 5 வருவார், ரைட்? அப்ப BA 5. அப்ப இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர், ரைட்? இப்ப பிபி இங்க இணைக்க என்னன்னு பார்க்கணும், சரியா? இப்ப மின்னோட்டம் எப்படி ஓடி வராரு? இப்படி ஓடி வரார். அப்ப 0 மைனஸ் விபி மின்னோட்டம் ஓடுற திசையில எடுக்கணும். என்ன, கூண் அழுத்தத்திலிருந்து குறைஞ்ச அழுத்தத்துக்கு தான் மின்னோட்டம் ஓடுவாரு. அப்படியே எடுக்கிறேன், ரைட்? இவர் என்ன 20 தர தசம் 1, அப்ப 2 வருவார், ரைட்? விபி என்ன 2. சிம்பிளா, ரைட்? ஓகே. அடுத்தது பரப்பு சில்லு ஒன்று அதன் மையத்தினூடாக அதன் அதன் செங்குத்து அச்சுப்பட்டி சடத்துவ திருப்பம் உடையது. மையத்துக்குள்ளால போற இவர் அச்சுப்பட்டி என்ன, இவர சடத்துவ திருப்பம் தந்திக்கார், இப்படி சொல்லலாம், ரைட்? இப்பரப்பு சில்லு மோட்டார் ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் பரப்பு சில்லு ஓய்விலிருந்து 60 சுற்றல்கள் நிமிடத்துக்கு 6 முடுக்குகிறது. உராவை புறக்கணித்தால் பரப்பு சில்லு மீது செய்யப்பட்ட வேலை கேட்காருங்க, ரைட்? இனி உங்களுக்கு தெரியும் வேலைங்கிறது என்ன, டவு தர என்ன தீட்டா என்று வருவார், கோண இடப்பெயர்ச்சி. விசை தர நேர்கோட்டில் எடுத்தீங்கன்னா என்ன, விசை தர இடப்பெயர்ச்சி என்ன வேலை. இங்க என்ன வருவாரு, டவு தர கோண இடப்பெயர்ச்சி என்று காணலாம், ரைட்? ஓகே. டவு நாம் எடுக்கலாம் என்ன, I அல்பா என்று காணலாம், சரியா? ரைட். இது ஒரு மெதட்ல நாம காணலாம், என்ன, சரியா? ரைட். அப்ப நாம என்ன அப்படியும் காணலாம், இப்படி போய் செய்யலாம். இன்னொரு மெதட்ல செய்யலாம், என்ன, ஆரம்பத்துல ஓய்வில் இருக்காரு இவரு, இப்ப ஒரு குறித்த இதுக்கு ஆர் முடுக்கப்படுறாரு, அதே இடத்துல இருந்து சுழண்டு. அப்ப என்ன நடக்குது, உருவாயின சக்தி மாற்றம் என்ன செய்யப்பட்ட வேலையா இருக்கு. அப்ப இயக்க சக்தி மாற்றம், இயக்க சக்தி என்ன, சுழற்சி இயக்க சக்தி, ரைட்? அப்ப இறுதியா இருந்த இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தி 0 என்றா ஓய்வுல இருந்து வாராது, ரைட்? அதனால இயக்க சக்திக்குள்ளால போனா டிரெக்டாவே காண்றலாம், லேசா, ரைட்? அப்ப இயக்க சக்தி மாற்றம், இறுதி இயக்க சக்தியை காண்றன் அரை. ஐ வந்து சந்திக்காரு 9, ஒமேகா வர்க்கம் யூல தந்திருக்காரு. அப்ப இங்க சுற்றல்கள் பெர் நிமிடத்துக்கு தந்திருக்க. அப்ப ஒமேகா உங்களுக்கு தெரியும் என்ன, 2πf, ரைட்? அப்ப 2π f வந்து ஒரு செகண்ட்ல மீடுறேன் என்ன, இங்க ஒரு நிமிஷத்துக்கு 600 சந்திக்கார். அப்ப ஒரு செகண்டுக்கு என்ன செய்யணும், 600 60ஆல பிரிக்கணும், right? சரியா? அப்ப பிரிச்சிங்கன்னா என்ன 10 வருவார், ரைட்? அப்ப 20π, அப்ப இங்க என்ன 400 π வர்க்கம் வருவார், right? அப்ப இங்க வெட்டி நீங்க இந்த 200 வருவார் என்ன 1800 π வர்க்கம் யூல், ரைட்? சிம்பிளா ஆன்சர் வருவார், ரைட்? ஓகே. அடுத்தது 28க்கு போவோம். ரைட். எக்ஸ் அச்சு வழியே அளக்கப்படும் துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி எஸ் ஆனது நேரம் டியுடன் மாறும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. துணிக்கையின் வேகத்தின் பருமன் அதி உயர்ந்ததாக இருப்பது அது எப்பெருக்கின்னு கேட்கறேன். இடப்பெயர்ச்சி நேர வரைவன படித்திறன் கூட இருக்கும். பார்த்தோன்னே நீங்க செல்லலாம், படித்திறன் கூட நெபியிலிருந்து இந்த சாய்வு கூட இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த சாய்வையும் இந்த சாய்வையும் ஒப்பிடுங்க, இந்த சாய்வு கூட இருக்கிறது. அப்ப சிம்பிளா என்ன பியில இருந்து சி வரைக்கலாம், சிம்பிளா ஆன்சர் வந்துடுவார், ரைட்? ஓகே. அதே சாய்வை இப்ப சிலாக்களுக்கு இதை ஜட்ஜ் பண்ண கஷ்டமா இருந்தா பார்க்கலாம். என்ன இங்க 2 4 6 போறதுக்கு கிடையா 3 ஏறி போறாரு. இங்க வந்து
6 அதே 6 இறங்குறதுக்கு 2.5 வந்துட்டாரு, 2.5 செகண்ட்லயே வந்துட்டாரு. அப்ப கூட சாய் விரிக்கணும். அவ்வளவுதான். இல்லாட்டி படித்திறனை காணுங்க, ரைட்? இதன் கீழ் இதென்று படித்திறனை கண்டு போகலாம். ஆனா இங்க டிரெக்டாவே ஆன்சர் வருது என்ன, சும்மா கண்டு மினக்கட தேவையில்லை. சில டைம்ல மதிக்க கஷ்டம் இருந்தா என்ன, அவர் இப்ப எண்ணி தந்திருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி என்ன படித்திறனை கண்டு போட்டு நாம செய்யணும், ரைட்? கவனம் பருமனை தான் பார்க்கணும். இங்க மைனஸ்ல வாராருங்கிறதுக்கான என்ன அவரு குறையேண்டு எடுத்துட்டு போறாரு. அவர் கேட்டது வேகத்தின் பருமன் அது உயர்வாக இருக்கிறேன்னு கேட்டாரு. அப்ப மைனஸை விட்டு போட்டுதான் நீங்க கேள்வியை பார்க்கணும், ரைட்? ஓகே, அடுத்த 29. இலட்சிய வாயு ஒன்று பிவி வரிப்படத்து காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏயிலிருந்து நிலை பிவிக்கு வெவ்வேறாக 3 பாதைகள் வழியே கொண்டு செல்லப்படுகிறது. யூபி யூஏ என்று தாராரு. அப்ப யூபி யூஏ என்று தந்தாரன்னா உங்களுக்கு தெரியணும் என்ன, கட்டாயம் இவர்ற வெப்பநிலையோட பெருசி, அகச்சக்தி வெப்பநிலையில தங்கியிருக்காரு என்றா உங்களுக்கு டெல்டா யூங்கிறது உங்களுக்கு தெரியும், NCV டெல்டா டி என்று எழுதலாம். டெல்டா டிங்கிறது வெப்பநிலை மாற்றம் என்ன. அப்ப இங்க வந்து பியில இருந்து ஏக்கு வரக்க இந்த டெல்டா யூ வந்து பிளஸ் பி பெருசி, அப்ப கட்டாயம் டெல்டா டி பிளஸ் அரிப்பாரு. அப்ப இறுதி வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை என்ன கூட, ரைட்? ஓகே, இப்ப கேள்வியை கருதுவோம் என்ன, வாயுனால் செய்யப்படும் வேலை எல்லா 3 செய்முறைகளுக்கும் சமமாகும். இது பார்த்தோன்னே சொல்லலாம் புலையண்டு என்ன, என் வாயுவால செய்யப்படுற வேலை பி தர வி என்று வருவார். அப்ப இவர் அடைபரப்ப வருவார். இனி 3 சந்தர்ப்பத்திலே அடைபரப்பு சமநிலை என்ன, முதலாவது செய்முறைக்கு அடைபரப்பு என்ன இவ்வளவு, ரைட்? சரியா? இரண்டாவது செய்முறைக்கு என்ன அடைபரப்பு இந்த சரிவகம் அடைக்கிறது, ரைட்? சரியா? மூணாவது செய்முறைக்கு என்ன, இவர் கீழே காற்ற இவர் அடைக்கிறது. அப்ப என்ன, இவங்க 3 பேரும் சமநிலை. இன்னொன்று சொல்லலாம் என்ன, முதலாவது சந்தர்ப்பத்துல செய்யப்பட்ட வேலை 2ஆவதை விட பெருசி, 3ஆவதை விட 2ஆவது பெருசு என்ன, இந்த பரப்பை வச்சு நாம செல்லலாம். ஓகே, இங்க அது கேட்கல அவரு, நம்ம என்ன சிம்பிளா அவரு சமநிலைன்னு சொல்லலாம். அப்ப ஏ வந்து புலையா வாரது, அப்ப இதெல்லாம் ஆன்சரா வரையலாம், ரைட்? சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு 2 இல்லாட்டி 3 தான் ஆன்சர் என்ன, ரைட்? யாராவது ஒரு ஆளை வாய்ச்சா ஆன்சர் வந்துட்டு நமக்கு, ரைட்? ஓகே, சின்ன கூற்ற வாசிப்போமே. நிலை பியில் வாயுவின் வெப்பநிலையானது நிலை ஏயில் உள்ள வாயுவின் வெப்பநிலையிலும் கூடியது. ஓம் என்ன, இது நாம எடுத்துட்டோம், இதான் நாம எடுத்தது என்ன, பியில ஏயில வெப்பநிலை கூட. அப்ப என்ன சி மாத்திரம் தான் ஆன்சர், ரைட்? பிய வாசிக்க தேவையில்லை, ரைட்? சரியா? அப்ப விட்டுட்டு அடுத்ததுக்கு போய்த்திடலாம். சரியா? இது எக்ஸாம்ல நீங்க இந்த டெக்னிக்குகளை பாவிக்கணும், கட்டாயம் பாவிக்கணும். இல்லாட்டி நேரத்தை மிச்சப்படுத்தினா போதும். அப்ப நான் சின்ன கூட்ட வாய்ச்சினேன், கட்டாயம் கூட்டுக்காரன எலிமினேஷன் டெக்னிக்ல செய்ய, இல்லாட்டி நேரத்தை மினக்கெடுத்துவீங்க, என்ன வாசிக்கிறதுக்கு டைம் மினக்கெடும். ஓகே, பிஏ நாம படிக்கிறோம் என்ன, பிஏ பாப்போம். பாதை ஒன்று வழியே கொண்டு செல்லப்படும் போது வெப்பம் உறிஞ்சப்படும் அதே வேளை பாதை 3 வழியே கொண்டு செல்லப்படும் போது வெப்பம் விடுவிக்கப்படுகிறது போல என்ன. என்ற 2 சந்தர்ப்பத்திலையும் உங்களோட டெல்டா யூ வந்து கிரேட்டர் தென் 0, ரைட்? இனி டெல்டா டபிள்யூ, இந்த டெல்டா யூ கிரேட்டர் தென் 0, அப்ப என்ன உறிஞ்சிருக்காரா வெப்பத்தை வெளிவிட்டிருக்காராங்கிறது இல்லை என்ன, எல்லா சந்தர்ப்பத்திலையும் வெப்பத்தை வெளிவிட்டிருக்காரு, சரியா? அகச்சக்தி கூடியிருக்காரு, சரியா? சாரி, அகச்சக்தி வர்ற கூடியிருக்காரு என்ன. அதனால என்ன, ஒரு சந்தர்ப்பத்துல வெப்பத்தை வெளியிட்டு ஒரு சத்தத்தை வெப்பத்தை உறிஞ்சினதாக வராது. ஓகே, சரி, ஓகே. அப்ப அடுத்தது என்ன, 30ஆம் கடி போவோம் என்ன, ரைட்? வளிமண்டல அமுக்கத்தில் பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பமும் நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பமும் முறையே தந்திருக்காரு. ஓகே, 3 தர 15, 20 தர 15, ரைட்? கட்டாயம் கிட்டத்தட்ட 7 மடங்காக வருவார் கிட்டத்தட்ட, ரைட்? ஓகே, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு எனின் வளிமண்டல அமுக்கத்தின்கீழ் 0 பாகைசியில 1 கிலோகிராம் பனிக்கட்டியை 100 பாகைசியில் உள்ள கொதிநீராவியாக மாற்ற தேவையான சக்தியின் விழிவு அளவு. நமக்கு 1 கிலோகிராம் தந்திக்கிறதால லேசினே.
முதலாவது பனிக்கட்டிய சைபர் பாசியிலேக்கிற நீரா மாற்றணும். சைபர் பாகை சீலைக்கிற பனிக்கட்டிய ஐஸ சைபர் பாகை சீலைக்கிற ஓட்டரா மாற்றணும். ரைட். இதுக்கு தேவையான சக்தியா மறை வெப்பம் என்ன? அப்ப இங்க என்ன 3 தர 15 சக்தி தேவை. 1 கிலோகிராம் சந்திக்காரு. திருப்பி இவர் என்ன செய்வீங்க? 100 பாகை சி வரைக்கும் நீரா மாத்தீங்க. அப்ப என்ன செய்வீங்க? அங்கால சும்மா எம்எஸ் டீட்டான்னு வருவார். எம் வந்து 1, அப்ப எம்எஸ் 4 தான் வருவாரு. ரைட். 4 தர 13. டீட்டா வந்து என்ன? 100 என்ன? அப்ப 100 பெருக்கக்கு என்ன? 4 தர 15 வருவார். ரைட். சரியா? எம் வந்து 4 தர 13. எஸ் தான் இங்க தந்திருக்காரு. எம் வந்து 1, எஸ் தான் தந்திருக்கார். அப்ப 1 பெருக்கக்கு அதே பெருமானம் வருவார். டீட்டா வந்து வெப்பநிலை வித்தியாசம் 100 என்ன? 100 10 அப்ப 4 தர 15 வருவார். திருப்பி என்ன செய்யணும்? இதை 100 பாகை சீல் இருக்கிற என்ன ஆவியா மாத்தணும் வேப்பரை. அதுக்கு எவ்வளவு? 20 தர 15 தேவை. அவ கூட்டுங்க எல்லாத்தையும் சிம்பிளா. ரைட். 27 தர 15 வருவார். ரைட். ஓகே. சரி, அப்ப நான் இந்த பாயிண்ட்ல இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன அடுத்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 31ல இருந்து போவோம். சரியா? ரைட்.